ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணத்தக்காளி கீரை பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மணத்தக்காளி கீரையை நல்லா இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாஷ் பண்ணி தண்டு நீங்கள் இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா உடையிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குது அப்படின்னா அந்த தண்டு போட வேண்டாம். மற்றதெல்லாம் பொடி பொடியாக இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி கீரை பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா உடஞ்சதும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுட்ரு போட்டுக்கலாம். சாம்பார் பவுட்ரு போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் சிம்மில் வச்சிடலாம். இதுக்கு நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாவே இது நல்லா குக் ஆகிடும். இப்போ இந்த கீரை நல்லா வதங்கிருச்சு, நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். துருவன கோகனட். அவ்வளோதான், நம்மளோட மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.